நிலவுக்கு என்மேல் என்னடி கோபம் அப்படின்ற படத்தின் மூலம் தன்னுடைய அக்கா மகனை ஹீரோவாக அறிமுகம் செஞ்சு வச்சிருக்காரு நம்ம தனுஷ் அவர்கள். ஜி.வி. பிரகாஷ் இசையில உருவாகும் இந்த படம் பாத்தீங்கன்னா ரொமான்டிக் காமெடி திரைப்படமாக உருவாகி இருக்கு. இந்த நிலையில நிலவுக்கு என்மேல் என்னடி கோபம் திரைப்படம் கிறிஸ்துமஸ் பண்டிகையை முன்னிட்டு வெளியாகும் அப்படின்னு சொல்லப்பட்ட நிலையில தற்போது பாத்தீங்கன்னா இந்த படத்துடைய ரிலீஸ் தேதியை அதிகாரப்பூர்வமாக அறிவிச்சிருக்காரு நம்ம தனுஷ் அவர்கள். அதன்படி அடுத்த வருடம் பிப்ரவரி 7ஆம் தேதி இந்த படம் திரையில வெளியாகும் அப்படின்னுமே அறிவிக்கப்பட்டிருக்கு. காதலர் தினம் வாரத்துல இந்த படத்தை வெளியிட முடிவெடுத்திருக்காரு நம்ம தனுஷ் அவர்கள். மேலும் இந்த படத்துடைய தமிழ்நாடு திரையரங்கு உரிமையை ரெட் ஜெயின் நிறுவனம் பெற்றுள்ளதாக சொல்லப்படுது. இதை தவிர தான் கேட்கும் நிலவுக்கு என்மேல் என்னடி கோபம் படத்துடைய ரிலீஸ் செய்திய தனுஷ் அவர்கள் நம்ம ரஜினி சாருடைய பிறந்தநாளை முன்னிட்டு அறிவிச்சிருக்காரு. என்னதான் தனுஷ் ஐஸ்வர்யாவுடன் விவாகரத்து பெற்று பிரிந்தாலுமே ரஜினியுடன் அதே அன்புடன் மரியாதையுடனுமே நடந்துட்டு இருக்காரு. சோ அவருடைய 74வது பிறந்தநாள் இன்று. சோ முதல் விஷாக தனுஷ் அவர்கள் தான் ரஜினி அவர்களுக்கு போன் போட்டு பிறந்தநாள் வாழ்த்துக்களை தெரிவிச்சிருக்காராம். அது மட்டும் இல்லாம நேரில் சந்தித்து வாழ்த்தையுமே சொல்ல இருக்காராம். இந்த பண்பு தனுஷ் ரசிகர்கள் மட்டுமல்ல தலைவர் ரசிகர்களுமே கவர்ந்திருக்கு. அதனால தனுஷை பற்றி தற்போது புகழ்ந்து தள்ளிட்டும் இருக்காங்க. இது போன்ற சினிமா செய்திகளை பத்தி நீங்க உடனே தெரிஞ்சுக்க நம்மளுடைய சினிமா கொட்டா சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.